இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பட்டதாரிகளை தொழில்துறைக்கு தயார்படுத்தும் முயற்சிகள். தொழில்துறை மற்றும் உயர்கல்விக் கழகங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் மூலம் பட்டதாரிகளை தொழில்துறைக்கு தயார்படுத்தி அவர்களின் திறனை மேம்படுத்த முடியும். அதில் ஒன்றாக மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் வணிகத்துறையில் பயிலும் மாணவர்களும் மலேசிய ஸ்குவாட் சங்கமும் இணைந்து அண்மையில் சுகாதார நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். கோலாலம்பூரில் உள்ள பேரங்காடி ஒன்றில் அந்த ஜோம் சிஹாட் கார்னிவல் கெஷிதான் எனும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மேற்கொள்ளப்பட்ட ரத்த தானம் வழி 300 பாட்கெட் ரத்தம் சேகரிக்கப்பட்டதாக மலேசிய ஸ்குவாட் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஆர் பிரேமகண்ணன் தெரிவித்தார். தேசிய இரத்த மையத்தை நாங்கள் அடிக்கடி தொடர்பு கொண்டு இரத்த கையிருப்பு குறித்து அறிந்து கொள்வோம். எந்த மாநிலங்களில் இரத்த கையிருப்பு குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலங்களில் இரத்த தான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம். அதற்கு அங்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் என்று அவர் கூறினார். தேசிய புற்றுநோய் மன்றமும் மெடிஹப் சிகிச்சையும் இலவச சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டன. சிரம்பானில் 10 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் ஆடவர் பலி. நேற்று சிரம்பானில் 10 வாகனங்களை உட்படுத்தி நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரு ஆடவர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் பலத்த காயங்களுக்கு ஆளாகினர். தலை மற்றும் உடலில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக அந்த ஆடவர் மாண்டதாக உறுதி செய்யப்பட்டது. விபத்து குறித்து பிற்பகல் மணி 1:28க்கு அழைப்பு கிடைத்தவுடன் சிரம்பான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையை சேர்ந்த 5 உறுப்பினர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு மூத்த அதிகாரி கமாண்டர் ஹம்லான் இஷாக் தெரிவித்தார். லாரி கீழே சிக்கிக் கொண்ட ஆடவர் இயந்திரத்தின் உதவியுடன் வெளியே கொண்டு வரப்பட்டதாக அவர் கூறினார். இருப்பினும் சொற்ப காயங்களுடன் லாரி ஓட்டுநர் உயிர் தப்பினர். மேல் நடவடிக்கைக்காக உயிரிழந்தவரின் சடலம் போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் துவாங் ஜாஃபர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். வங்காளதேசிகள் ஸ்கூல் பாய் இந்திய பிரஜைகள் ரோட்டி சென்னாய் KLIA ஆட்கடத்தல் கும்பலால் பயன்படுத்தப்படும் குறியீட்டு பெயர்கள். KLIAவில் முறைப்படி குடிநுழைவு சோதனைக்கு உட்படுத்தாமல் வெளிநாட்டு தொழிலாளர்களை கடத்தி வரும் கும்பல் வெவ்வேறு நாட்டிற்கு வெவ்வேறு குறியீட்டு பெயர்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. வங்காளதேசிகளுக்கு ஸ்கூல் பாய், மியான்மர் நாட்டவர்களுக்கு ஜுந்தா, இந்தியாவில் இருந்து வருவோருக்கு சோயா சாஸ் அல்லது ரோட்டி செனாய் என குறியீட்டு பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சீன பிரஜைகளுக்கு ஆரஞ்சு, வியட்நாமியர்களுக்கு லிச்சி அல்லது நியூகன், பாகிஸ்தானியர்களுக்கு கார்பெட், இந்தோனேசியர்களுக்கு சாலாக் என்ற குறியீட்டு பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் ஸ்ரீ அசாம்பாக்கி அதனை உறுதிப்படுத்தினர். அவ்வாறு சட்டவிரோதமாக அழைத்து வரப்படும் வெளிநாட்டவர்களில் ஆக விலை உயர்ந்தவர்களாக வங்காளதேசிகள் விளங்குகின்றனர். உள்நாட்டுக்குள் அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு வங்காளதேசிக்கும் கடமை தவறும் குடிநுழைவு அதிகாரிகள் தலைக்கு 2500 ரிங்கிட்டை லஞ்சமாக பெறுகின்றனர். மியான்மர் நாட்டவர்களுக்கு 1500 ரிங்கிட்டும், பாகிஸ்தானியர்களுக்கு 1300 ரிங்கிட்டும், இந்திய பிரஜைகளுக்கு தலா 800 ரிங்கிட்டும் லஞ்சமாக பெறப்படுகிறது. ஆக குறைவாக இந்தோனேசியர்களிடம் இருந்து தலா 300 ரிங்கிட் வசூலிக்கப்படுகிறது. லஞ்ச பணம் ரொக்கமாகவும் ஒருவருக்கு ஒருவர் என நேரடியாக கைமாறுவதும் கண்டறியப்பட்டதாக அசாம்பாக்கி சொன்னார். GASBH விசாரணையில் ஊழல் கூறுகள் இல்லை. GASBH எனப்படும் குளோபல் இக்வான் சர்வீஸ் அண்ட் பிசினஸ் குழுமம் நிறுவனத்தின் தொண்டு இல்லம் தொடர்பான வழக்கில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM மேற்கொண்ட விசாரணையில் ஊழலை உட்படுத்திய எவ்வித கூறுகளையும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கண்டறியவில்லை. ஆகவே இவ்விவகாரத்தில் SPRM தலையிடாது என்றும் அவ்விசாரணையை PDRமிடமே ஒப்படைக்குவதாகவும் SPRM தலைமை ஆணையர் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் ஊழல் விவகாரங்கள் இருப்பதாக நான் கண்டறியவில்லை. எனவே SPRM தலையீடு ஏதும் இன்றி போலீசார் ஏற்கனவே விசாரணையை தொடர வேண்டும் என்பதற்காக அப்பொறுப்பை அவர்களிடமே விட்டுவிடுகிறோம் என்றார் அவர். நேற்று SPRM தலைமையகத்தில் நடைபெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அசாம்பாக்கி அவ்வாறு கூறினார். முகப்புகளில் பணியாற்றும் குடிநுழைவு அதிகாரிகள் கைபேசிகளை பயன்படுத்த அனுமதி இல்லை. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIAவின் முகப்புகளில் பணியாற்றும் போது குடிநுழைவு அதிகாரிகள் கைபேசியை பயன்படுத்த அனுமதி இல்லை. சிறப்பு முகாம் வழி அந்நிய நாட்டினருக்கு அழைத்து வரும் மோசடி நடவடிக்கைகள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நடைமுறை அமல்படுத்த வேண்டும் என ஸ்ரீ அசாம்பாக்கி கூறினார். சேவை மேம்பாட்டிற்கான பரிந்துரைகளில் மலேசிய குடிநுழைவுத்துறை ஜிம் மேற்கொண்டுள்ள
நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிகாரிகள் பணிக்கு நுழைவதற்கான மற்றும் முகப்பில் இருப்பதற்கான கால அட்டவணையை வேறு தரப்பினர் செய்ய வேண்டும் என்றும் எஸ்பிஆர்எம் பரிந்துரைத்தது. நிர்வாக புலனாய்வு பிரிவு முழு வேலை செயல்முறைகளை பார்ப்பதற்கு இப்போதிலிருந்து 2 மாதங்கள் எடுத்துக்கொண்டு மேம்பாட்டிற்காக குடிநுழைவு மற்றும் உள்துறை அமைச்சிடம் பரிந்துரை செய்யும் என்றார் அவர். 10 நாட்களில் கிளந்தானில் 2051 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவு. இம்மாதத்தில் கிளந்தான் மாநிலத்தில் அதிகமாக டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கி இதுவரையில் அம்மாநிலத்தில் 2051 டெங்கி காய்ச்சல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதன் பொருட்டு அம்மாநிலத்தில் டெங்கி சம்பவங்கள் 8.4 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 1892 சம்பவங்களாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருந்ததாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஜைனி ஹுசைன் தெரிவித்தார். எனவே குடியிருப்பு மற்றும் பொது இடங்களை அங்குள்ளவர்கள் தூய்மையாக வைத்துக் கொள்வதுடன் டெங்கி கொசு வளரும் நடவடிக்கைகளை உடனே முறியடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செயின்ட் ரயானை புறக்கணித்து உடலில் காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம், பெற்றோர் மீது குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மன வளர்ச்சி குறைபாடுடைய சிறுவன் செயின்ட் ரயான் அப்துல் மாத்தீனை அலட்சியமாக புறக்கணித்து அவனுக்கு உடலில் காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று அச்சிறுவனின் பெற்றோர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தங்களுக்கு எதிரான அக்குற்றச்சாட்டு தொடர்பில் தேசிய சட்டத்துறையிடம் அவர்கள் பிரதிநிதித்துவ மனுவை சமர்ப்பிக்க உள்ளனர். பெட்டலிஞ்சயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி ஷாலிசா வர்னோவிடம் ஜைன் இக்வான் சஹாரி மற்றும் இஸ்மானிதா அப்துல் மனப் சார்பில் வாதிடும் வழக்கறிஞர் ஃபாமி அப்துல் மொயின் இத்தகவலை தெரிவித்தார். அரசு தரப்பிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்த பின்னர் அவர்கள் கூடிய விரைவில் பிரதிநிதித்துவ மனுவை சமர்ப்பிப்பார்கள். அவர்களின் அவ்விண்ணப்பத்திற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் டத்தின் கல்மிசா சாலை மறுப்பு தெரிவிக்கவில்லை. பிரதிநிதித்துவம் குறித்த முடிவை அறிவிக்க டாக்டர் ஹஷாலிசா டிசம்பர் 6ஆம் தேதியை நிர்ணயித்தார். நிதி திரட்டும் அடிமைகள் நாங்கள், மேலே இருப்பவர்களுக்கோ சொகுசு வாழ்க்கை. குளோபல் இக்வான் முன்னாள் உறுப்பினர் அம்பலம். மதத்தின் பெயரில் வணிக நடவடிக்கையில் ஈடுபட்ட ஏதுவாக குளோபல் இக்வான் நிறுவனம் அடிமை முறையை அமல்படுத்தி வந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. குளோபல் இக்வானின் முன்னாள் உறுப்பினர் என நம்பப்படும் ஆடவர் தனது பேஸ்புக்கில் அதனை அம்பலப்படுத்தியுள்ளார். ஏற்கனவே சம்பளம் இல்லாமல் முழுநேர வேலை செய்தாலும் ஒவ்வொரு உறுப்பினரும் சபை அல்லது நிறுவனத்தின் கருவூலத்தை நிரப்ப நிதியை திரட்டி கொடுக்க கட்டாயப்படுத்தப்பட்டோம். நன்கொடை கிடைக்காத நேரங்களில் அச்சபை அல்லது நிறுவனத்தில் அங்கம் வகிக்காத குடும்ப உறுப்பினர்களின் உதவியை நாங்கள் நாட வேண்டியிருக்கும். அதை விட்டால் வேறு வழியில்லை என ராஜா சுஹைமி எனும் அவ்வாடவர் கூறினார். குளோபல் இக்வான் நடத்தி வரும் வர்த்தகங்களில் வெகு சில மட்டுமே வணிக பொருளாதாரமாகும். சபைக்கும் நிறுவனத்திற்கும் அந்த சில வர்த்தகங்களால் மட்டுமே வருமானத்தை கொண்டு வர முடியும். எனவே கூடுதல் நிதியை திரட்ட கொடுக்கும் சுமை எங்கள் மீது திணிக்கப்பட்டது. இதனால் மேலே இருப்பவர்கள் கார், வீடு என சொகுசு வாழ்க்கையையும், கீழே இருப்பவர்கள் சொந்த துணையை கூட பார்க்க முடியாத தங்கள் முறை வரும் வரை காத்திருக்க வேண்டும். வயிற்றுக்கு சாப்பாடு போடுவார்கள், தூங்க இடம் தருவார்கள், எங்களுக்குள்ளேயே திருமணம் நடத்தி வைப்பார்கள், அவ்வளவுதான். மற்றபடி இது முழுக்க முழுக்க அடிமைத்தனம் போன்றதுதான் என ராஜா சுஹைமி கூறினார். வெள்ளம் கெடாவில் மேலும் 5 தற்காலிக நிவாரண மையங்கள். கெடாவில் தொடர் மழையினால் ஏற்பட்டிருக்கும் வெள்ளம் காரணமாக அம்மாநிலத்தில் மேலும் 5 தற்காலிக நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அம்மாநிலத்தில் செயல்படும் 20 தற்காலிக நிவாரண மையங்களில் 2267 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் மணி 12 வரை வெள்ளத்தில் 2618 பேர் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மாலை மணி 4ற்கு அதன் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இருப்பினும் நெரிசலை குறைக்க பிபிஎஸ் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 6 மாவட்டங்களில் உள்ள பிபிஎஸ்ஸில் சுமார் 603 குடும்பங்கள் தங்கியுள்ளதாக கெடா மாநில சமூக நலத்துறை இயக்குநர் டாக்டர் சுல்கைரி ஜைனுல் அபிதின் தெரிவித்தார். இதனிடையே மாலை வரை பினாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 623ஆக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று காலை அதன் எண்ணிக்கை 635ஆக பதிவாகியது. பாதிக்கப்பட்டவர்கள் அம்மாநிலத்தில் செயல்படும் 11 பிபிஎஸ் இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.